கரங்களை உயர்த்தி ஹalleluya எடுத்துக்கொள்ளும். ஆபகுக் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம். ஆபகுக் 1வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். நீங்கள் புறஜாதிகளை நோக்கி பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமியுங்கள். விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களிலே நடப்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya. தேவனுடைய கிரியைகள் யோபு 37:5 சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். நாம் கிரகிக்க கூடாத. ஆமென். தேவனுடைய செயல்கள் எல்லாமே ரொம்ப பெருசா இருக்கும். பெருசா இருக்கும். ஆசா இப்படி சொல்லுகிறார், பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் இல்லாதவனுக்காகிலும் உதவி செய்கிறது யாருக்கு லேசான காரியம்? ஆமென். பலம் உள்ளவர்களுக்கு உதவி செய்வது மனிதர்களுக்கு ரொம்ப லேசான காரியம். பெரிய பெரிய முதலாளிகளுக்கெல்லாம் பேங்க் ஈஸியா லோன் கொடுப்பாங்க. ஈஸியா. ஆமென். அவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். அவங்க 1 கோடி கேட்டா இவங்க 2 கோடியும் கொடுக்கிறதுக்கு பலம் உள்ளவர்களுக்கு உதவி செய்யறது ரொம்ப ஈஸி. ஆனா பலம் உள்ளவர்களுக்கு உதவி செய்கிறது எப்படி ஈஸியோ அப்படியே தான் அவருக்கு பலன் இல்லாதவர்களுக்கும். என்ன கேட்டா நான் சொல்லுவேன், பலம் உள்ளவர்களுக்கு செய்வதை விட பலன் இல்லாதவர்களுக்கு செய்யறது அவருக்கு ரொம்ப ஈஸி. ஹல்லேலூயா. ஏன்னா அங்க நம்ம சும்மா தான் இருப்போம், அவர் தான் செய்வார். சிலர் இடையில புகுந்து இருக்கிறத குழப்புவாங்க தெரியுமா? இந்த பலம் உள்ளவர்கள் அப்படிதான். இதெல்லாம் இப்படி செய்யணும், அதெல்லாம் அப்படி செய்யணும், அதுவரை எல்லாம் ஒழுங்கா போயிட்டு இருக்கும். அதனால சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க வர்றதுக்குள்ள செஞ்சு முடிச்சிருவோம். அப்படியே அவங்க வந்தாலும் ஒரு டீ கொடுத்து ஃப்ரெண்ட்லேயே உட்கார வச்சிருக்கோம், அதுக்குள்ள நம்ம இங்க எல்லாத்தையும் முடிச்சிருவோம். ஆண்டவர் கேட்கிறார், தீர்க்கதரிசியை கொண்டு என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? தேவனுடைய கிரியைகளை தேவ பிள்ளைகள் ஆராய்ந்து பார்க்கிறவர்களா இருக்கணும். ஆண்டவருடைய வேதனையும் ஆண்டவருடைய கோபமும் வேதத்தில் வெளிப்படுத்துகிறதை நம்மால் பார்க்க முடியும். ஏசாயா 5வது அதிகாரம் 12வது வசனத்தின் பிற்பகுதியிலே கர்த்தர் தீர்க்கதரிசியை கொண்டு இப்படி சொல்லுகிறார், அவர் கர்த்தரின் கிரியையை நோக்குகிறதும் இல்லை, அவர் கரத்தின் செய்கையை சிந்திக்கிறதும் இல்லை. யாருமே அதை பார்க்க மாட்டேங்கிறாங்க, யாருமே அதை யோசிக்க மாட்டேங்கிறாங்க. 106வது சங்கீதம் 13வது வசனத்திலே ஆமென், இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். சீக்கிரமா. அப்படி மறக்கிறவங்களுடைய அடையாளம் என்னன்னா, அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திருக்க மாட்டாங்க. நமக்கு தோன்றதை ஏன் செஞ்சிட்டு இருக்கிறோம் தெரியுமா? கர்த்தருடைய கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நடப்பித்தவைகளை நம்ம மறக்கிறதுனால. அவர்கள் அவருடைய ஆலோசனைக்கு காத்திருக்க மாட்டாங்க. எங்கே தேவனுடைய ஆலோசனை இல்லையோ அங்க இடறலுக்கு 100% வாய்ப்பு இருக்கிறது. தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய கிரியைகளை பார்க்க வேண்டும். அவர் ஒவ்வொன்றை எப்படியெல்லாம் செய்கிறார், அவருடைய கிரியைகள் எப்படிப்பட்டவைகளாய் இருக்கிறது, இதை பார்க்க வேண்டும். நமக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் அநேகம் உண்டு, அவைகள் மரண வழிகள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்னா நம்முடைய கண்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் பார்க்க முடியும். ஆமென். அதுக்கு மேல நமக்கு தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவனால் சர்வத்தையும் காண முடியும். நம்முடைய கடந்த காலத்தை அவரால் பார்க்க முடியும்.
நம்முடைய நிகழ்காலத்தை அவரால் பார்க்க முடியும். நம்முடைய நாளையை, இன்னும் ஏன் நம்முடைய 1000வது தலைமுறையையும் அவரால் இப்பொழுதே பார்க்க முடியும். இத கொஞ்சம் யோசிச்சிருக்கீங்களா? நம்முடைய 1000வது தலைமுறை எங்க? ஆமா, 1000க்கு எத்தனை பூஜ்ஜியம்? அவர் பாருங்க, 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை. அப்ப 1000க்கு இவ்வளவு இரக்கம், 999க்கு இவ்வளவு இரக்கம். ஆமே, ஆண்டவர் இரக்கத்தை அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறார். எனக்குன்னு அவண்டவர் காத்து வைத்த இரக்கத்தை தான் இன்னைக்கு நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய கிரியைகளை தேவ பிள்ளைகள் ஆராயணும், அதை தியானிக்கணும், அதை சிந்திக்கணும், அதை நோக்கணும். அதை சிந்திக்காம, அதை நோக்காம, அதை மறக்கிறவர்களை ஆமென் தேவனுக்கு அவர்கள் வேதனை உண்டாக்குகிறார்கள். தேவனை அவர்கள் கோபப்படுத்தி கொண்டே இருக்கிறார்களாம். கோபப்படுத்திட்டே இருக்கிறாங்க. நம்ம ஆண்டவருடைய கேரக்டர்ல ஒண்ணு என்ன தெரியுமா? நீடிய பொறுமை உள்ளவர். அவரே சொல்றாரு, நான் பொறுத்து இழைத்து போனேன். அவருக்கு எவ்வளவு வில்லங்கமான ஆட்கள் நம்ம. ஆமென். அதனாலதான் தேவனாகிய கர்த்தரை, அதாவது நாம் தவறும் போது தேவன் கிருபையாய் நமக்கு மன்னிக்கிறார். அவர் மன்னிப்பார் என்று சொல்லி நாம் தவறு செய்யும் போதுதான் அவருடைய பொறுமையை சோதிக்கிறோம். நான் கீழே விழும்போது கர்த்தர் என்னை தாங்குவார். கர்த்தர் என்னை தாங்குவார்னு சொல்லி நான் கீழே விழுவது தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பார்ப்பது. தேவாலயத்தின் உச்சியிலே இயேசுவை பிசாசானவன் சோதனை காலத்திலே கொண்டு வந்து நிறுத்திட்டு, நீர் தாழ குதியும், நீ என்னை விழும்படி தள்ளினால் கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் நானே எடுத்து சாடனா அது சூசைடு. அது தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பார்ப்பது. என் பாவங்களை எல்லாம் கர்த்தர் கிருபையாய் மன்னித்தார். கர்த்தர் மன்னிப்பார் என்று சொல்லி ஒருவன் மீண்டும் பாவம் செய்கிறான் தெரியுமா? அவன் தான் கர்த்தருடைய கிரியையை நோக்குகிறது இல்லை. கர்த்தருடைய கிரியைகளை குறித்து வேதம் முழுவதும் நம்மால் பார்க்க முடியும். அதில் ஒரு சில காரியங்களை ஆண்டவர் சமூகத்தில் நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் எப்படிப்பட்டவர், எவ்வளவு பெரியவர், அவருடைய கிரியைகள் எப்படிப்பட்டவைகளாய் இருக்கிறது. ஒன்று, யாத்திராகமம் 14வது அதிகாரம் அதனுடைய 31வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யாத்திராகமம் 14:31. எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியை, மகத்தான கிரியை, கிரேட் வொர்க். மகத்தான கிரியை என்பது என்னவென்றால், ஒன்று பெரிய காரியம், இரண்டாவது அதிகமான காரியம். ஒன்னு ரெண்டு கிடையாது, நிறைய. அதனாலதான் மீகா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய கிரியைகள் இவைகள் தானோ, இவ்வளவு தானா? இல்ல, அவருடைய கிரியை என்பது மகத்தான கிரியை. இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது, மிகவும் முக்கிய. ஆண்டவர் ஏதோன்னு செய்ய மாட்டார், மிகவும் முக்கியமான கிரியை. அவருடைய கிரியையை நமக்கு எப்பொழுது மிகவும் தேவைப்படுகிறதோ அப்பொழுது நடப்பிக்கிறார். எத்தனை முறை இந்த கடற்கரை அருகே கர்த்தர் நடந்திருப்பார். அப்பொழுதெல்லாம் டைம் பாஸுக்கு கடல்ல நடந்து போனாரா? மற்றபடி எங்க போனாலும் ஜனங்கள் அவரை தேடி வந்தார்கள். அவர் கடல்ல கொஞ்ச தூரம் நடந்து போனா யாராவது வந்திருப்பாங்களா? இல்ல. அவருடைய மகத்தான கிரியை அவர் சும்மா நடப்பிக்கவில்லை. சீஷர்கள் நடுக்கடலிலே தத்தளித்த போது, அவர்களுக்கு இப்பொழுது மிகவும் தேவை என்கிற நிலை வந்த போது, தேவன் தம்முடைய மகத்தான கிரியையை விளங்க பண்ணினார். மகத்தான கிரியை. யாத்திராகமம் 14வது அதிகாரம் நீங்கள் 6 முதல் 8 வரை உள்ள வசனங்களை படிக்கும் போது அந்த வசனங்களை வாசிக்கலாம். நல்ல கவனமா கேளுங்க, நல்ல தெரிந்த வார்த்தை தான். பார்வோன் ரதத்தை பூட்டி தன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு பிரதானமான 600 ரதங்களையும் எல்லாவற்றுக்கும் அதிபதிகளான
கொண்டு போனான். ஆமா. அப்ப இப்ப பார்வோன் கிட்ட என்னெல்லாம் இருக்கு சொல்லுங்க? ரதம் இருக்கு, வீரர்கள் இருக்கிறாங்க, அதிபதிகள் இருக்கிறாங்க, எல்லாரையும் கூட்டி கொண்டு போகிறான். இப்ப பார்வோனை பார்த்தா எப்படி இருக்குன்னா, ரதம் இருக்கு, வீரர்கள், குதிரைகள், ஆயுதங்கள் எல்லாம் பார்வோன்ட்ட இருக்கு. இப்படி பார்வோன் புறப்பட்டு போகிறான். இஸ்ரவேலர்கள் எப்படி போனார்களா? 8வது வசனத்தின் பிற்பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. பார்வோன்ட்ட என்ன இருக்கு? ரதம் இருக்கு, ஆமென், குதிரை இருக்கு, வீரர்கள் இருக்கிறாங்க. இது ஒண்ணு யார்கிட்ட கிடையாது தெரியுமா? இஸ்ரவேல்கிட்ட கிடையாது. அப்ப இஸ்ரவேல்கிட்ட என்ன இருக்கு? கர்த்தருடைய பலத்த கரம். இன்னைக்கு எது இல்லைன்னு அது இல்லைன்னு ஃபீல் பண்றோமா, இது இருக்குன்னு மகிழ்றோமா? பார்வோன்ட்ட என்ன இல்லைன்னா கர்த்தருடைய பலத்த கரம் இல்ல. என்ன இருக்கு? ரதம் இருக்கு, குதிரை இருக்கு, எல்லாமே இருக்கு. இஸ்ரவேல்கிட்ட என்ன இல்லைன்னா குதிரை இல்ல, ரதம் இல்ல, ஒண்ணும் கிடையாது. ஆனா ஒன்னே ஒண்ணு இருக்கு, கர்த்தருடைய பலத்த கரம். பார்வோன்ட்ட இருக்கிற அத்தனையும் பயன்படுத்தினாலும் இந்த கரத்தை மேற்கொள்ள முடியாது. கர்த்தருடைய பலத்த கரத்தினாலே எந்த வல்லமையையும் உங்க கரம் இருக்க, உங்க கரம் இருக்க. பார்வோன் இஸ்ரவேலரை மேற்கொண்டிருந்தால் பார்வோன் 15வது அதிகாரத்திலே பாடியிருப்பான். ஆனால் மேற்கொண்டது இஸ்ரவேலர் ஆனதுனால இஸ்ரவேலர் என்ன பாடுறாங்க தெரியுமா? 15:6 கர்த்தாவே உம்முடைய வலதுகரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே உம்முடைய வலதுகரம் பகைஞனை நொறுக்கி போட்டது. 12வது வசனம், நீர் உமது வலதுகரத்தை நீட்டினீர், நீர் மீட்டுக் கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்து உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால். 16வது வசனம், பயமும் திகிலும் அவர்கள் மேல் விழும். கர்த்தாவே உமது ஜனங்கள் கடந்து போகும் வரையும், நீர் மீட்ட ஜனங்களே கடந்து போகும் வரையும் அவர்கள் உம்முடைய புயத்தின் மகத்துவத்தினால், உம்முடைய புயத்தின் மகத்துவத்தினால் கல்லை போல இருப்பார்கள். கொந்தளித்து வந்தவன கல்லை போல அசையவே உடலியம் பார்வோன. என்ன ஆண்டவருங்க! அவனை பிடிப்பேன், அவனை மேற்கொள்வேன் என்று புறப்பட்டு வந்தவன ஒரு லைன் போட்டு அப்படியே விட்டுட்டார். அப்படியே நிற்கிறான். அவசரத்துக்கு கூட அவனுக்கு எங்கேயுமே போக முடியாது. அசைவட்டு. முந்தி சின்ன பிள்ளை இல்ல, சென்னையில் ஒரு பீச்சுக்கு போகும்போது அங்க ஒருத்தர் நிற்பார், சிரிக்கவே மாட்டார். அவரை சிரிக்க வச்சா காசு. என்னெல்லாமோ மக்கள் இங்க இருந்து என்னெல்லாமோ செய்வாங்க. மக்கள் செய்யறத பார்த்தா சிரிப்பு வராது, கையில வச்சிருக்கிற தூக்கி அடிக்கணும் போல இருக்கும். அப்படியே இருப்பாங்க அசைவற்று. அப்படி இருந்தா அவங்களுக்கு காசு கிடைக்கும். இங்க காசுக்காக வைக்கல, அவங்க கடைசிக்காக வச்சுட்டார். இப்படி இருக்கிற பார்வோன் இப்படி இருக்கிறான். மோசே பார்க்கிறார், என்ன கண்ணு கூட அசைய மாட்டேங்குது. இதுதான் அவருடைய கிரியை. சமுத்திரம் எவ்வளவு கொந்தளித்து வந்தாலும் அவர் கையை வச்சு ஒரு எல்லை போட்டார்னா, இம்மட்டும் வா. ஏய் இங்க பாரு, உன்ட என்ன இருக்குன்னு கேட்டா பாக்கெட்டை கட்டி பர்ஸ கட்டி ஒன்னும் இல்லை. அப்படி இல்ல, என் மேல பலத்த கரம் இருக்கிறது, பலத்த கரம் இருக்கிறது. ஆகாபுக்கு ரதம் இருந்தது, எலியாவின் மேல கர்த்தருடைய பலத்த கரம் இருந்துச்சு. ரதம் வேகமா, கரம் வேகமா. நீ ரதத்துல எவ்வளவு வேகம் போனாலும் எலியா அதற்கு முன்னாடிதான்
என் தேவன் சத்துருக்களுக்கு பின்பாக அல்ல, சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை. உங்க கரம் இருக்க, என் மேல கர்த்தருடைய பலத்த கரம் இருக்கு நம்புறவங்க மாத்துறவங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என்னை அழைத்தவரே என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க. ஓ என்னை அழைத்தவரே, சங்கீதம் 37 இருக்கிறது, துன்மார்க்கன் நீதிமான் மேல் நித்தம் கண் வைத்து அவனை கொலை செய்ய வகை பார்க்கிறான், கர்த்தரோ அவனை இவன் கையில் விடுவதில்லை. விட்டு கொடுக்கலை, விட்டு கொடுக்க சாத்தான் கையிலும் மனுஷர் கையிலும். நல்ல கவனமா கேளுங்க, கிருபையினாலே மீட்டு பலத்தினாலே கொண்டு போகிறாராம். அவருடைய பலத்துல, நம் பலம் எல்லாம் நம்மளை பின்னாடி தான் இழுக்கும். எனவேதான் ரட்சிக்கப்பட்ட அடுத்த நாளே கல்லறையை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எகிப்துல கல்லறை இல்லை என்றா இங்கே. ஆமென். சிலர் இப்படிதான், நீங்க இங்க சர்ச்சுக்கு போறீங்க, நாங்க இந்த சர்ச்சுக்கு போறோம். அங்க கர்த்தர் உண்டான்னு கேட்க மாட்டாங்க. அங்க கல்லறை உண்டா? இருக்கு, வாங்க, நல்லா இருக்கு, நல்ல விசாலமா படுக்கலாம். நம்முடைய பலம் முதல் தடையிலேயே எகிப்திலிருந்து வெளியே வந்து செங்கடல். ஆமை, இந்த எகிப்தை விட்டு வெளியே வந்ததுல இருந்து சிவந்த சமுத்திரம், இந்த கேப்லயே நம்முடைய பலம் எல்லாம் இனி என்னெல்லாம் இருக்கு. மாரா இருக்கு, எரிகோ இருக்கு, யோர்தான் இருக்கு, எவ்வளோ இருக்கு. 136வது சங்கீதத்தை நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், அவ்வளோ பெரிய பெரிய ராஜாக்கள் லிஸ்டே போட்டிருக்கு. ஆமே, எப்படி இதெல்லாம் தாண்ட முடிந்தது? இது எங்கள் கரத்தின் பலம் அல்ல, எங்கள் மேல் இருக்கிற கர்த்தருடைய புயத்தின் பலம். அவருடைய கிரியை மகத்தான கிரியை, அவர் செய்வதை யாருக்கும் தடுக்க முடியாது. லூக்கா சுவிசேஷம் 13வது அதிகாரம் 31 முதல் 33 வரை உள்ள வசனங்களிலே அந்த நாளிலே சில பரிசேயர் அவரிடத்தில் வந்து, நீர் இவ்விடத்தை விட்டு உடனே ஆண்டவர், சீஷர்களே வாங்க 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 போயிடும். இல்ல, கர்த்தர் என்ன சொல்லுகிறார் பாருங்க, நான் இன்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி வியாதி உள்ளவர்களை சுத்தமா. அதாவது இந்த இடத்துல ஒரு 2 நாளுக்கு கிரியை செய்யணும்னு பிளான் பண்ணி வந்திருக்கிறேன். இந்த இடத்தின் அதிகாரிகள் யார் இருக்கிறா? ஏரோதர். ஏரோதர் சொல்றான், ஆட்களை விடுறான், இருந்தா கொலை பண்ணிடுவேன். அதனால தேவன் தான் செய்ய நினைத்த கிரியையை செய்யாதபடிக்கு அங்க ஸ்டாப் பண்ணிட்டு அவர் புறப்பட்டார் என்று சொல்லவில்லை. ஏனென்றால் அவர் மனிதன் அல்ல, அவர் தேவனாயிருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், இன்னைக்கும் நாளைக்கும் நான் இதை செய்து 3ஆம் நாளில் நிறைவடைவேன். இன்றைக்கும் நாளைக்கும் நான் நடமாட வேண்டும். எருசலேமுக்கு புறம்பே அடிந்து போகிறதில்லை என்று நான் சொன்னதாக நீங்கள் போய் அந்த கனம் பெற்ற அந்த கனம் பெற்ற மோஸ்ட் ரைட் லெப்ட் ரெவரண்ட் என்னெல்லாம் உண்டோ எல்லாத்தையும் போட்டு அந்த அந்த நரிட்ட போய் சொல்லு, அவர் தாங்க நம்ம ஆண்டவர். ஆமே ஆமே. நம்ம ஆண்டவரே, இந்த மலையை பார்த்தீங்களா? ஆண்டவர் கேட்பார், எது பனியா அப்படிம்பார். ஏன்னா ஆண்டவரே இந்த மலையை பார்த்தீங்களா? ஆண்டவர் என்ன மெழுகா அப்படிம்பார். ஏன்னா அவருடைய பிரசனத்துல பர்வதங்கள் எல்லாம் மெழுகு போல. அதாவது கீழே இருந்து பார்க்கும்போது எதெல்லாம் பெருசா இருக்கோ அது மேல இருந்து பார்க்கும்போது ரொம்ப சின்னதா இருக்கும். நான் என் பிரச்சனை எங்க இருந்து பார்க்கும்போது அது எனக்கு பெருசா இருக்கு, ஆனால் எனக்குரியவர் மேல இருந்து அதை பார்க்கும்போது அவருக்கு அது ஒரு பிரச்சனையாவே தெரியல. அதனாலதான் ஆண்டவர் கேட்கிறார், உனக்கு என்ன சம்பவித்தது? நீ ஏன் அழுதுட்டு இருக்கிற?
தேவன் ஒன்றை செய்ய நினைத்தால் அதை யாருக்குமே தடுக்க முடியாது. ஏசாயா 43:13 ஆண்டவர் கேட்கிறார், நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? நீர் செய்வதை யாரால் தடுத்திடக்கூடும்? நீர் சொன்னதை யாரால் எதிர்த்திடக்கூடும்? நீர் செய்வதை வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நீ செய்வதை தடுப்பவன் இல்லை. நீ செய்வதை தடுப்பவன் இல்லை. ஆமென். சொன்னதை எதிர்ப்பவன் இல்லை. ஜீசஸ் செய்வதை தடுப்பவன் இல்லை. ஹalleluya. ஜீசஸ் வல்லமை நிறைந்த வார்த்தையானவரே இயேசுவே. அவருடைய கிரியை மகத்தான கிரியை. இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது, உபாகமம் 3வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்திலே அவருடைய கிரியை குறித்து இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தேவனாகிய கர்த்தர் பட்சிக்கிற அக்கினி, அவர் எரிச்சல் உள்ள தேவன். 3:24 வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கும் உம்முடைய வல்லமைகளுக்கும் ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார்? அவருடைய கிரியை மகத்தான கிரியை. அவருடைய கிரியை ஒப்பில்லாத கிரியை. unparalleled work, இணை அற்ற கிரியை. எல்லாரும் எதெல்லாமோ செய்யறாங்க, ஆனா அவர் செய்வதை போல வேற யாருக்கும் செய்ய முடியாது. ஒரு மனிதன் ஒரு கண்டுபிடிப்பை ஒன்றை கண்டுபிடிக்கும் போது, அல்லது ஒரு தேசத்துல ஒரு காரியம் கண்டுபிடிக்கப்படும் போது, உருவாக்கப்படும் போது, அதுல அவங்க நேம் எழுதிடுவாங்க. இல்லைன்னா அதை காப்பி அடிக்கிறதுக்குன்னே சைனாக்காரன் இருக்கிறான். ஆனா என்ன எழுதுறாங்க? மேட் இன் கொரியா, மேட் இன் ஜப்பான், மேட் இன் அமெரிக்கா. எல்லாம் ஏன்னா இல்லைன்னா இதே பார்த்துட்டு இன்னொருத்தன் அதே போல செய்யறதுக்கு இருக்கிறான். ஆண்டவர் அதே போலதான் எந்த ஒரு மனிதனும் கண்டுபிடிச்சிட்டு அவன் பெயர் எழுதிடுவான். கரண்டை கண்டுபிடிச்சது யாரு? சில சொல்றாங்க நான் இல்லைன்னு. எல்லா பேரும் நமக்கு தெரியுது, ஏன்னா அவங்க எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு கீழே பேர் எழுதிட்டாங்க. ஆனா ஆண்டவர் பாருங்க, சூரியனை படைச்சிட்டு அதுல அவர் பேர் எழுதல. ஏன்னா முடிஞ்சா இதே மாதிரி இன்னொன்னு செஞ்சுக்கோ, நீதான் நல்லா காப்பி அடிக்கிறவனாச்சே. முடிஞ்சா ரூபாய் நோட்டுகள் எல்லாம் பிரிண்ட் பண்ணிட்டு கவர்னர் வந்து அதுல சைன் இருக்கும். ஏன்னா கள்ள நோட்டை உடனே அடிச்சிருவாங்க. ஆண்டவர் ஒவ்வொன்றையும் படிச்சுட்டு, ஐயோ இதுல நம்ம பேரை எழுதலைன்னா நாளைக்கு இதை காப்பி பண்ணி முடிஞ்சா செய். யாருக்கு? சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள். அவருடைய கிரியை ஒப்பு இல்லாத கிரியை. அவருடைய ஒரு விரல் செய்ததை எகிப்தில் இருக்கிற அத்தனை மந்திரவாதிகள் இணைந்து செய்ய நினைத்தும் முடியவில்லை. அவருடைய ஒரு விரல் செய்தது ஒப்பில்லாத கிரியை. மார்க் சுவிசேஷம் 5வது அதிகாரத்திலே லேகியோன் 6000 பிசாசுகள் பிடித்திருந்த ஒரு வாலிபனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க் 5:4 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் அநேகம் தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போட்டு, அடுத்த வார்த்தை, அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவனை அடக்க ஒருவனாலும். இப்ப அங்க யார் வாரா? இயேசு வாரா. இயேசு வந்து கரையில இறங்கினதும் அவன் அடங்க ஆரம்பிச்சிட்டான்.
அவன் ஓடி வந்து எங்க விழுறான்? அவரை பணிந்து. அதான் எங்க விழுறான்? பாதத்துல. பாதத்துல விழுந்து கிடக்கிறவனை யாருன்னு கொஞ்சம் யோசிக்க முடியுதா? கொஞ்ச நாட்களுக்கு முன்பதாக இவரிடத்தில் தான் வந்து, நீ என்னை பணிந்து கொண்டால் நீ என் காலில் விழுந்துட்டேன்னா ஆண்டவர் பார்க்கிறார், வா இருக்கு உனக்கு. ஆமென், ஹல்லேலூயா. கவனிங்க, இந்த வார்த்தையை சொன்னதுனால ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்னைக்கு உலகத்தோடு அட்ஜஸ்ட் பண்ணா அது கிடைக்கும் இது கிடைக்கும்னு சொல்லி இந்த வசனத்துக்கு எதிரான ஒரு செயலை செய்யாதபடி பாருங்கள். ஆமே, நீ இந்த வார்த்தை இப்படி சொல்லுது, நீ உன் தேவனாகிய கர்த்தரை மட்டுமே பணிந்து கொள்வாயாக. அவன் சொல்ற, நீ என் காலில் விழுந்தா. அவன் வைக்கிற ஆஃபரை கர்த்தர் வேண்டான்னு வச்சார். அதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? அவன் இப்போ அவர் கால் கீழே. அவன் இப்பொழுது ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணாதான் என்ன இல்ல. ஒரு தேவ பிள்ளைக்கு வசனத்தின்படி தான் போகணும், சட்டப்படி தான் கிடைக்கணும். சட்டப்படி தான் கிடைக்கும். நேற்று வரும்போது ஒரு சகோதரோடு பேசிக்கொண்டு அப்பொழுது ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்ல வச்சாங்க. சவுல் தள்ளிட்டார், ராஜாவா இராதபடி தள்ளிட்டார். இப்பொழுது அந்த ஸ்தானத்துல தாவீதுக்கு தான் அபிஷேகம், தாவீது தான் இருக்கணும். ஆனா சவுல் இருக்க விடாம துரத்திட்டு இருக்கிறான். ஒரு கட்டத்துல இவனுக்கு எப்படி டார்ச்சர் கொடுக்கலாம்னு யோசித்து சரி நம்ம பிள்ளையே கட்டி வச்சிருவோம். பைபிள்ல இருக்கு, அவள் இவனுக்கு கன்னியா இருப்பாள்னு சொல்லி மீகாளை சிலர் அப்படியெல்லாம் நினைச்சு கூட திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. உங்களை சொல்லல, உங்களுக்கு குத்துதுன்னா அப்படி இப்படி என்னெல்லாமோ டார்ச்சர் பண்ணி பார்க்கிறான், முடியல. அப்படி இருக்கும்போதுதான் 2 முறை சவுல கர்த்தர் தாவீது கையில கொடுக்கிறார். கூட இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, போட்டுருங்க. நேர்வழியா என்னை நடத்துறவர் இருக்கிறார். அந்த ராத்திரியில இந்த சவுல் அடிச்சுட்டு அடுத்த நாள் போய் தாவீதுக்கு இருக்கிறதுக்கு இந்த வசனத்துக்கு காத்திருக்கிறவங்க குறுக்கு வழிய பார்க்கவே மாட்டாங்க. 2 முறை இந்த சவுல் தாவீது கையில் ஒப்பு கொடுக்கப்பட்ட பிறகும் தாவீது அவனை அடிக்கல, அவனை அழிக்கல. ஒரு தேவ பிள்ளைக்கு தெரியும், என் வாழ்க்கையில கிரியை செய்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு. நமக்கு தோணும் இதுதான் சான்ஸ். அவங்க எங்க போனாங்க? அவங்க டீ குடிக்க போனாங்க. ஓடி போய் நம்ம போய் உட்காரவே கூடாது. 2 சாமுவேல் 3வது அதிகாரம் 5வது அதிகாரம் நினைக்கிற எடுக்க வேண்டாம். தாவீது நார்மலா இருக்கிறார். இப்பொழுது எல்லா ஜனங்களும் வந்து தாவீதின் இடத்துல வந்து, நீங்க எங்களுக்கு ராஜாவா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உங்களுக்கென்று தேவன் ஒரு ஸ்தானத்தை வைத்தது உண்டானால், நீங்க எவ்வளவுதான் தள்ளி இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் உங்களை அள்ளி எடுத்து கொண்டு வந்து அதே இடத்துல அதே ஸ்தானத்துல, தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து வைத்தீரே உம் வேளைக்காகவே. ஆமென். ஒளித்து வைத்தீரே உம் வேளைக்காகவே, கண்மலை மேல் என்னை அதே மார்க்கு சுவிசேஷத்தில் இப்ப பாருங்க, இந்த ஒருவனால அடக்க முடியாதது. இயேசு வந்தார், இவர் போயிரு, அவ்வளவுதான். இவனை விட்டு புறப்பட்டு போ. இரவெல்லாம் போராடி ஒன்னும் போராடல. இதுதான் தேவனுடைய கிரியை, ஒப்பில்லாத கிரியை. இது யாருக்குமே செய்ய முடியாது, யாருக்கும். அதனாலதான் ஆண்டவர் மோசே கிட்ட கேட்கிறார், கர்த்தருடைய கை குறுகிட்டோ.
மோசே நினைச்சாரு ஆண்டவர் சமுத்திரத்தின் பக்கத்தில் இருக்கிறதுனால மச்சங்களை தருவார், அல்லது நம்ம கிட்ட இருக்கிற ஆடு மாடுகள் இல்ல. மோசே, ஒரே ஒரு காற்று போதும். மோசே, உன் வாழ்க்கையில நீ 1 மாசம் சாப்பிடுற அளவுக்கு வேண்டியதை எனக்கு தர்றதுக்கு ஒரு காற்றை நான் உன் பக்கம் திருப்பி விட்டாலே போதும். மோசே, தேவனுடைய இது யாருக்கு செய்ய முடியும்? ஒரு காற்றை நான் வீச பண்ணிட்டேன்னா, டெய்லி நான் மண்ணா கொடுக்கறதுனால நீ என்ன நினைச்சிட்டேன்னா, என்னால டெய்லி தான் தர முடியும்னு நினைச்சிட்ட. ஆனா மோசே, உனக்கு ஒண்ணு தெரியுமா? என் கை குறுகல. ஒரு காற்று தேவனை அடித்து கொண்டு போகாது. தேவன் காற்றை தமது வாகனமாகவே யூஸ் பண்ணுவாராம். நம்ம வெஹிக்கிள்லாம் எப்படி யூஸ் பண்ணுவோம்? நம்ம இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணிட்டு எங்க நிறுத்தணுமோ அங்க நிறுத்துவோம். நம்ம கார்ல ஏறி ரைட்ல திருக்கினா வண்டி லெப்ட்ல போகாது, போனா ஆக்சிடென்ட் தான். நம்ம வாகனம் மேகங்கள், காற்று, அக்கினி. இன்னைக்கு மனுஷன் எதையெல்லாம் பார்த்து பயந்து கையெடுத்து கும்பிடுகிறானோ அது எல்லாமே அவருடைய சொற்படி இயங்குகிறவைகள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு அன்றென்று வேண்டியதையும் என் தேவனால் தர முடியும். 1 மாதத்துக்கு வேண்டியதை ஒரு காற்று அனுப்பி கர்த்தரால தர முடியும். ஆமென். தலைமுறைக்கு வேண்டியதையும் என் தேவனால. ஆமென் சொல்றவங்க. வனாந்திரத்தை பார்த்தவங்கள்ல அநேகர் வனாந்திரத்தில் மடிஞ்சிட்டாங்க. வனாந்திரத்தை பார்த்தவர்கள் இந்த காற்றால் கிடைக்கப்பட்ட 1 மாத ஆகாரத்தையும் பார்த்தார்கள். இதுல ஒரு கூட்டம் போயிட்டாங்க. ஆனா இன்னொரு கூட்டம் கானானுக்கு வராங்க. இந்த கானானின் அனுபவம் என்பது என்னவென்றால், அப்ப தாழ்ச்சியே கிடையாதாம். தலைமுறைக்கு இருந்து சாப்பிடலாம். ஆமே. இந்த முறுமுறுத்து பின்வாங்குறவங்க எல்லாம் இந்த அனுபவத்தை பார்க்க முடியல. இன்னைக்கு கானான்ல இருந்து சாப்பிடுற யோசுவா சந்ததி, காலேப் சந்ததி, இவங்க யாருன்னா அன்னைக்கு வேண்டியதை சாப்பிட்டுட்டு இருந்தவங்க. இவங்களை கர்த்தர் நடத்தி, அதனால அந்த கர்த்தர் இன்னைக்கு நடத்துகிற பாதை குறித்து கலங்காதருங்கள். தேவனுடைய கிரியைகள் இவ்வளவுதானோ, யாருக்கும் செய்ய முடியாதது. அவன் இன்னைக்குள்ளது முடிஞ்சு நீ நாளைக்கு கர்த்தருக்கு மகிமை உண்டா. ஒரு காற்று போதும். ஹல்லேலூயா. என் வீட்டுல காலியான கஜானாவை நிரம்ப பண்ண என் தகப்பன் ஒரே ஒரு காற்றை என் பக்கமா திருப்பி விட்டால் போதும். அதை செய்ய வல்லவரை தான் நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.